வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சால்ட்ரிங் அயான். இந்த சால்ட்ரிங் அயனில் என்ன ஸ்பெஷல்? நிறைய சால்ட்ரிங் அயன் மார்க்கெட்டில் இருக்குது. டிஃப்ரெண்ட் வாட்ஸில் இருக்குது. 10 வாட்ஸில் இருக்குது, 25 வாட்ஸு, 50 வாட்ஸ், 60 வாட்ஸ், 110 வாட்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நமக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றதுனா ஒரு சர்க்கியூட் போர்டு எடுத்துக்கோமே. ஒரு சர்க்கியூட் போர்டு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஹீட்சிங் பிளேட் இருக்கிற மாதிரி ஒரு ஹீட்சிங் பிளேட் இருக்கும் இல்லைங்களா? ஹீட்சிங் பிளேட்டும் பிசிபியில் சால்டர் பண்ணுற மாதிரி வரும். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதனுடைய போர்ட்லேயும் வரும். உங்களுக்கு ஹீட்சிங் பிளேட்லாம் பிசிபியோட சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எம்பிஎஸ்லேயே அந்த மாதிரி வரும். அப்போது அந்த இடத்துல நமக்கு ஹீட் அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சால்ட்ரிங் அயன் வேணும். சாதாரணமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா 10 வாட் அயனே போதுமானது. ஓகேவா? இப்போ வரக்கூடிய எல்லா சர்வீஸிங்லாம் எப்படி இருக்குன்னா சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ் இந்த மாதிரியே இருக்கும். இந்த சர்ஃபேஸ் மவுண்டட் டிவைஸ் எல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் கிளாஸில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை பார்க்காத நியூ கமர்ஸ் இருந்தால் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடய அப்ளிகேஷன் இது காஸ்ட் 1250. தென் அடுத்தபடியாக இந்த மானிட்டர் இருக்கும். டிஎஃப்டி மானிட்டரோட ஒன்று இருக்கும். இதில் மானிட்டர் இருக்காது. நம்ம இருக்கிற மொபைல் ஃபோனை தான் நம்ம மானிட்டரை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இது 3000 வரும், இது 1250 வரும். ஓகேவா? இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி இப்போ போர்டு வருதுன்னு வச்சுங்களேன். இது ஒரு பவர் சப்ளை போர்டு. இந்த மாதிரி போர்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நல்ல ஹெவியாக சால்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பவர் டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, அது பண்ணுறப்ப நல்ல சால்டரிங் நீட்டாக வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம்? அல்லது இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இதுதான் இன்புட் அவுட்புட் சாக்கெட். இதில் ஏசி இன்புட் கொடுத்து டிஃப்ரெண்ட் வோல்ட் டிசி அவுட்புட் எடுப்போம். இந்த சாக்கெட்டை ஒரு வேளை மாற்றணும் அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சால்ட்ரிங் அயன் வேணும். சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. மைக்ரோ அப்ளிகேஷன் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி செக்கர் மீட்டர் ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் ஃபுல்லாக எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் வரும். அல்லது கிளாஸ் டி ஆடியோ போர்டு. அந்த ஆடியோ போர்டு பார்த்திங்கன்னா, அந்த ஆடியோ போர்டெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ், சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அண்டு டிவைஸ். நீங்கள் அதெல்லாம் சால்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அப்போ நமக்கு கொஞ்சம் லோ வோல்ட் இருந்தால் போதும். ஒரு 10 வாட்ஸ் பவர் இருந்தால் போதும். அப்போது 10 வாட்ஸில் இப்போது இதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போர்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். இதெல்லாம் சால்டர் பண்ணும்போது 10 வாட்ஸ் வேணும். ஹீட் சிங்கெல்லாம் மவுண்ட் பண்ணணும். பவர் டிரான்ஸ்லாம் சால்டர் பண்ணால் வாட்ஸ் அதிகமாக வேணும். ஸோ 10 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அயன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இந்த சால்ட்ரிங் அயன். இதனுடைய காஸ்ட் 450, 450 வரும். ஓகேங்களா? இந்த அயன் இருக்குது. இதெல்லாம் வேறு என்ன அயன் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அயன் இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு டி அயன் அப்படின்னு சொல்லுவோம். இது மேனுவல் பாண்டிங். எல்சிடி எல்இடி டிவியில் மேனுவல் பாண்டிங். அதில் காப் ஒரு 2 டைப் ஆஃப் காப் வரும் உங்களுக்கு. அந்த காப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக, சால்டர் பண்ணி மறுபடி சீட்டிங் பண்ணுறதுக்காக. ஏன்னா டிவியில் சில வெர்டிக்கல் லைன்ஸ் வரும். அந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வரும் பொழுது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் காப் இருக்கும். இந்த காப் மேலே ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல சால்டர் பண்ணலாம். ஆர்டினரி சால்டரிங் ஏனோ வேறு ஏதாவது சால்டரிங் ஏனோ அல்லது சால்டர் கன்னோ யூஸ் பண்ணி இது ப்ராப்பராக சீட்டிங் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் இது நமக்கு தேவை தான் இந்த அயன். இந்த அயன் 475 இதனுடைய காஸ்ட். இந்த அயனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரப்பர் ப்ளீடர் இருக்கும். இந்த ரப்பர் ப்ளீடர் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த அயனோட இந்த டிப்பில் நம்ம டைட் பண்ணலாம். இது மாதிரி வச்சுக்கலாம், ப்ரெஷ் பண்ணிடலாம். ப்ரெஷ் பண்ணால் நல்ல சீட்டிங் ஆகியிருக்கும். இந்த ரப்பர் ப்ளீடர் சீட் பண்ணிவிட்டு நம்ம எந்த காப் சால்டர் பண்ணணும், இல்லை சஸ்பெக்டட் இருக்குது, இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ரைட்டாக ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணிடலாம். கன்ஃபர்மேஷன் பண்ணினதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். இது பாண்டிங் பண்ணுறதுக்காக வரக்கூடிய மேனுவல் பாண்டிங்காக வரக்கூடியது. ஒவ்வொரு எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் அவசியம் தேவை.
ஒருவேளை இந்த பிட்டு வேண்டாம் அப்படின்னா கூட இந்த பிட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் பிட்டு இதுக்குன்னே ஒரு பிட்டு இருக்குது, அந்த பிட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக போகாது. ஓகேவா? ஸோ இந்த 2 அயன் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன அயன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு அயன் இருக்குது. எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு பிளேடை இதுக்குள்ளே ஒரு பிளேடு இருக்கும். இதோடைய காஸ்ட்டு 475 வரும். இந்த இடத்துல ஒரு பிளேடு இன்சர்ட் பண்ணிடலாம். எப்போ தேவைப்படும் அப்படின்னா இந்த எல்சிடி டிவியே கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்குது இல்லையா, நாளாக பர்னிங் ஆகிரும். பின்னாடி பேக் லைட்னுடைய ஹீட்னால் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கின் மாதிரி, தட் மீன்ஸ் போலரைசர் பேப்பர்னு சொல்லுவோம், அந்த போலரைசர் பேப்பர் வந்து பர்ன் ஆகிரும். நிறைய மானிட்டரில் பார்த்துருக்கலாம். அப்போது கஸ்டமர் கேட்கலாம், அல்லது உங்கள்கிட்டே ஒரு மானிட்டர் இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணலாம்னா இந்த போலரைஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது கையிலலாம் எடுத்தால் வராது, ஹீட் பண்ணி தான் எடுக்கணும். அது சம் ப்ராசஸ். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு பிளேடு இருந்ததுன்னா இந்த போலரைஸ் பேப்பர் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னே இந்த பிளேடு இந்த இடத்துல இருக்குது. அதில் வச்சா அந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக நம்மளால் அதிலேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். மறுபடியும் புதுசாக ஒரு போலரைஸ் பேப்பர் வச்சு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணிடலாம். எல்சிடி டிவியில் வரும், தென் மானிட்டர் எல்லா மானிட்டர்லேயும் வரும். ஸோ இப்போது இது தேவைப்படும். இதுவும் வந்து டெக்னீஷியன்ஸுக்கு தேவைப்படும். இதுக்குள்ளே ஒரு பிளேடு ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2ம் இந்த 3மே யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு அவசியம் தேவைப்படும். சரி, இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த அயன் வந்து 10 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு என்ன பண்ணோன்னா இந்த அயனில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நான் ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது, எல்லோ கலர் நாப் இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேணும், நாம் வந்து மைக்ரோ சால்ட்ரிங்கிலேருந்து பாருங்கள், இந்த போர்டிலிருந்து நம்ம ஹீட் சிங்க் பிளேட் வரைக்கும் வாட் அதிகமாகவும் தேவைப்படும், கம்மியாகவும் தேவைப்படும். வேறு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அயன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று 10 வாட் இருக்குது, இல்லைனா 25 வாட் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால் என்ன ஆகும்னா சால்ட்ரு பண்ணும்போது இந்த டிப்பு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், சால்ட்ரிங் லெட்டே ஒட்டாது. அது மட்டுமா, ஒருவேளை இன்புட் ஏசி வோல்ட் சில ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்கும், சில ஏரியாவில் அதிகமாக இருக்கும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சடாக ஒரு அயன் வாங்கினீங்கன்னா நிறைய ட்ரபிள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த டிப்பை என்ன பண்ணணும், ஒரு எமரி சீட்டில் ஃபைல் பண்ணணும். ஒவ்வொரு தடையும் சால்ட்ரு பண்ணும்போதெல்லாம் ஃபைல் பண்ணணும். அடுத்த செகண்டே மறுபடியும் லெட்டு ஒட்டாது, சால்ட்ரிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஓகே, இந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அயன் பெஸ்ட்டு. இதில் என்ன பண்ண முடியும், டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்புட் ஏசி வோல்ட் கூடி குறைஞ்சாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வேணுங்கிற டெம்பரேச்சரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்போ வாட்டை கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இந்த அயனுடைய காஸ்ட் வந்து 450 வரும். ஓகேவா? இந்த அயனுக்கு உண்டான அசசரிஸ்னால் என்ன, இந்த மெயின்ஸ் கார்டு போச்சுன்னா நீங்கள் மாற்றிடுவீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு என்ன அசசரிஸ் வேணுமோ எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஓகே, இது ஒரு பெஸ்ட்டு அயன். இதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஒரு டயாக் இருக்குது, ஒரு ட்ராக் இருக்குது மெயினாக. ஓகே, அதன் மூலிமா நாம் என்ன பண்ணுறோம், இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். சரி, இதை ஜஸ்ட் சிம்பிளாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல சிம்பிளாக, ஏன்னா ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு மல்டிமீட் வந்தால் கூட உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரியணும். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வராத மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் தயார் பண்ண முடியாது. அது சைனீஸ் குட்ஸ்னால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சீப்பாக இருக்கே அப்படிங்கிறனால வாங்குகிறோம். ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் அவசியம் தேவைப்படுது. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ் ட்ரைனிங்கில் நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியர் வரலாம். ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வர்றதுக்கு பெரிய அளவில் நாலேஜோ படிப்போ தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? எந்த வயதாக இருக்கலாம், வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. நேரில் வந்து படிக்கணுமா, அதுவும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணுமா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா?
ஒரு சர்வீஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு சர்க்யூட் எப்படி பார்க்குறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஒவ்வொரு காம்பனண்ட்டும் என்ன ஒர்க் பண்ணுது, இது ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, செக்கிங் மெத்தட் எப்படி அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நாலேஜ் வரும், சந்தேகம் வரும், டவுட் வரும். அப்போ தான் நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும். ஓகே, அதர்வைஸ் நாம் இண்டிவிஜுவலாகவே படிச்சுக்கலாம், ஒரு புக் இருந்தால் போதும், இல்லை நாமளே ப்ராடக்ட் வாங்கி ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக முடியாது. முடியும், ஆனால் ரொம்ப நாளாகும். இன்றைக்கி இருக்கிற வேகம் ஜாஸ்தி. எலக்ட்ரானிக் கூட்ஸ் நிறையா இருக்குது சுற்றி. ஓகேங்களா, ஒவ்வொரு வீட்லேயும் எலக்ட்ரானிக் கூட்ஸ் இருக்குது. அதில் இந்த சால்ட்ரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மல்டிமீட்டர் ரெண்டாவது. ஓகே, அப்படி ஒன் பை ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா, அப்போ இந்த சால்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டூலே அதுதான் ஒரு சால்ட்ரு பண்ணுறதுக்கு வேணும். அதனால தான் இப்போ சால்ட்ரிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டில் பிக்சட் சால்ட்ரிங் இருக்குது. பட் இருந்தாலும் சம்மாட் குட்டு. இந்த காஸ்ட் ரியலி 450 வரும். ஆன்லைன் ட்ரைனிங் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், படித்து வச்சுக்கங்க. வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, அது நீங்களாக கூட இருக்கலாம். ஒரே ஒன்று தான், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் கொடுக்கேன். பிடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி. இந்த சால்ட்ரிங் இது சிம்பிளி ஓப்பன் பண்ணலாம். அப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ரூல்ஸ் வந்தால் அதை உங்களால் சர்வீஸ் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஹோல்டர் மெட்டல் ஒரு ப்ராக்கெட் இருக்கும், இதை கழட்டிடலாம். இதை கழட்டுறப்ப என்னன்னா இதோட அப்படி இந்த வந்துருச்சா. தென் அதுக்கப்புறம் இந்த பிட்டு இருக்குது. பிட்டில் இதில் 6 பிட்டு வரும். இதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிட்டு பாருங்களேன். ஒரு பேக்கிங்கில் இந்த மாதிரி 6 பிட்டு வரும். ஏற்கனவே ஒன்று இருக்குது ஆல்ரெடி. மொத்தம் 6 பிட்டுனா அதில் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்போது இருக்குது. அசசரிஸ் கேட்டால் கூட இந்த மாதிரி பிட்டு வேணால் கூட அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் இதை வெளியில் ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்கள், இந்த நாப் இருக்குல்லையா, அந்த நாப்பை புல் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். சிம்பிளாக வந்துடும், அவ்வளோதான். இதை மெல்ல இப்படி தள்ளுனீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். இந்த அப்படியே இதோடு வந்துடும், தனியாக வந்துடும். இப்போது இதை மெல்ல ஓப்பன் பண்ண இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். இதுக்குள்ளே ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, இந்த காம்பனண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா? பாருங்கள், இந்த காம்பனண்ட் இது டயாக்கு, இங்கே இருக்குது ட்ரையாக். இது டயாக்கு, இது ட்ரையாக்கு, மீதியெல்லாம் இந்த கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட் தான். இதுதான் எலிமெண்ட். இதை அப்படியே பிசிபியோடு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிடலாம். யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணால் மாற்ற முடியும். சிம்பிளாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சு வச்சுட்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன காடி இருக்கும். அந்த காடி அதனுடைய பொசிஷன் பார்த்து உள்ளே இன்சர்ட் பண்ணால் இது உள்ளே போயிடும். அப்புறம் நாம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல புஷ் வச்சு ப்ரெஷ் பண்ணோம்னா இது லாக் ஆகிரும். பாருங்கள், இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன காடி இருக்கும், இந்த ஸ்பேஸ் இருக்கும், அது வெளியே இந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. நாம் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ப்ராக்ட் பண்ணிடலாம். ப்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாக் ஆகிக்கும். லாக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், 1 செகண்ட் டைட் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ்ஸ் மேலே தள்ளி விட்டுடலாம். இந்த ஸ்லீவ்ஸ் வேணாலும் பின்னாடி பாட்டம் ஸ்லீவ்ஸ் அதுவும் நீங்கள் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே. ஓகேவா, தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த டிப் இருக்கு இல்லையா, பிட்டு உள்ளே தள்ளிடணும். உள்ளே தள்ளிட்டு நேராக போடலாம். இதில் ஒன்றும் இந்த அலைன்மெண்ட்டில் ஒன்றும் கிரிட்டிக்கல் அலைன்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இதை டைட் பண்ணிங்கன்னா போதும், பக்காவாக இருக்கும். ரெடி டு சர்வீஸ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக இதை டிட்டாச் பண்ண முடியும். மறுபடியும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த அயன் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.